இந்த தாவேகா ஆட்சியால் கடந்த முறை விமர்சனத்துக்கு உட்பட்ட அதிகாரி அவர் எப்படி முக்கிய பதவி, அதே போல் கடந்த ஆட்சியில் யாரெல்லாம் மிக முக்கிய துறைகளில் இருந்து செல்வாக்காக இருந்து இந்த ஊழல் முறைகேடுக்கு அமைச்சர்கள் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய துறைகளில் அதிகாரியாக இருந்தவர்கள் இப்பொழுதும் குறைந்தது ஒரு 15லிருந்து 20 அதிகாரிகள் இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திலே 10-15 ஆண்டுகளாக இருந்துட்டாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை தரணுன்னா அந்த மாதிரி அதிகாரிகளை தூக்கி வெளியில் அனுப்பணும் முதல்ல. அதை விட ஆக்கப்பூர்வமாக, துடிப்பாக, இன்னும் அறிவார்ந்த இதில் செயல்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. புது ரத்தமாக உள்ளே கொண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து வைக்கணும். அதை விட்டுட்டு பழைய அதிகாரிகளை இங்கே இருக்கிறவங்கள தூக்கி அங்கே, அங்கே இருக்கிறவங்கள தூக்கி அங்கே, அதே பதவி, அதே செல்வாக்கு, அதே இது, அதே ஊழல் முறைகேடு அதை தான் தொடரும். எதுவுமே மாறுற மாதிரி தெரியலையே. நீங்கள் திமுகவில் அந்த 5 வருஷம் சரி அவங்க கூட இருந்து ஊழல் முறைகேடுன்னு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறப்ப கூட இருந்த அதே கட்சிகளை கொண்டு வந்து இங்கே கூட்டணியில் வந்து வச்சுக்கிட்டீங்க. எப்படி தண்ணி தெளித்து அவங்கள உங்கள் கூட்டணியில் வச்சுட்டோன்னே தூய ஆட்களாக மாறிடுறாங்களா? காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவர்களெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தானே திமுக தவறு செய்தது அது தூய ஆட்சி கிடையாது, தீய சக்தின்னு நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த தீய சக்தியோட ஒரு அங்கமாக இருந்தவர்களை கொண்டு வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டு இல்லை இதெல்லாம் தூய சக்தியாக மாறிடும்னா எப்படி? ஆக அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் அப்படியே ஒரு பேக்கேஜிங்கை கொண்டுட்டு வரீங்க. அதே அதிகாரிகளை திரும்ப எடுக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன ஒன்றுமே புரியல. நீங்கள் குறிப்பாக வந்து அதிகமாக கவனம் வைப்பது அதிமுகவை சுத்தமாக சிதைச்சு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எடுத்துக்கிட்டு இந்த கட்சியை வந்து நம்ம மேலே கொண்டுட்டு போயிடணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இது எம்ஜிஆர் கட்சி, இதுதான் உண்மையாக, இது வேற எந்த கட்சியும் இல்லை. தாவேக என்பது இன்னொரு அதிமுக. எம்ஜிஆருடைய விசுவாசிகள் எல்லாம் இங்கே தான் வந்துடுவாங்க, இன்னும் கூடிய விரைவில் இது எல்லாமே அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவை எதுவும் நீங்கள் செய்யலை. அப்போ ஏதோ ஒரு அஜெண்டா உங்களுக்கு திமுகவை விட்டுறணும், ஒன்றும் செய்யக்கூடாது. அதிமுகவை முழுக்க முழுக்க இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடணும். அடுத்து உங்களுடைய குறி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்டிகேனுடைய எஞ்சி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த மிக பெரும் ஒரு பட்டாளம் அந்த பக்கத்தில் இருக்குது. இவ்வளவு இழந்த பிறகும் எல்லா கட்சிகளும் மிக பெருமளவில் பண செலவு பண்ணிட்டு இருக்கிறப்பவே செய்தும் கூட மிகப்பெரிய சேதாரத்தை சந்திச்சிருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு செலவுகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு பெரிய சேதாரம் சரி பாதி இடத்துல வந்து நிற்கிறாங்க. திமுகவை ஒப்பிடும்போது, அதிமுகவை ஒப்பிடும்போது, இந்த கூட்டணி இன்றைக்கி இங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், இவர்களை ஒப்பிடும்போது எல்லோரும் ஒரு பெரும் தொகையை செலவு செய்துவிட்டு இழப்புகளை ரொம்ப கூடவே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்டிகே அந்த அளவுக்கு இழப்பில்லை அவங்கள ஒப்பிடும்போது.